திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தலைமைச் செயலகம் எதிரில் திடீர்னு வாயு கசிவு ஏற்பட்டதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் திரையில நம்ம அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய முகத்துல மூக்கினை மூடிக்கொண்டு நிற்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கிறோம். இது என்ன மாதிரியான வாயு, எதனால் இந்த வாயு கசிவு ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நாம் கேட்க வேண்டியிருக்கு. இருமல், குமட்டல், புகை மண்டலமாக காட்சியளிக்கிறதா நமக்கு தகவல்கள் வெளியாகிருக்கு. அங்கே சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு இருமலும் குமட்டலும் வருது இந்த புகை மண்டலத்தினால அப்படின்னு சொல்லப்படுது. தலைமைச் செயலகம் எதிரில் இந்த திடீர் வாயு கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க நிலையில் மூச்சு திணறலால் மக்கள் அங்கே அவதிப்படுறாங்க அப்படிங்கிறதாகவும் சொல்லப்படுது. என்ன நடந்தது அப்படிங்கிறதையோ நாம் கேட்டு பெற இருக்க வேண்டிய நேயர்களே. அதற்கு முன்னாடி இந்த காட்சிகளை பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய காவலர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அங்கே வந்திருக்கவங்களும் சரி, தங்களுடைய முகத்தில் அந்த முகமூடியை கட்டியிருக்காங்க. கர்ச்சிஃப்னால தங்களுடைய மூக்கினை மூடி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். சில பேருக்கு இருமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கிறோம். என்ன நடந்ததுன்ற விவரத்தோட செய்தியாளர் பாஸ்கரும் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம். பாஸ்கர், என்ன நடந்துச்சு? இந்த வாயு கசிவு எதனால ஏற்பட்டதா சொல்லப்படுது? திடீரென்று வாயு கசிவு அருகே இருக்கக்கூடிய, அதாவது தலைமைச் செயலகத்துக்கு எதிராக தான் சென்னை துறைமுகம் இருக்கிறது. அங்கிருந்து தான் இந்த வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறதாக முதற்கட்ட தகவல் இருக்கிறது. சென்னை துறைமுகத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக இந்த வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாகவே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மூச்சு திணறல், இருமல், குமட்டல், உடம்பு எரிச்சல் இது போன்ற பிரச்சனைகளுக்கு உள்ளா இருக்காங்க. தாங்கள் வைத்திருக்கக்கூடிய கட்சி மற்றும் மாஸ்க் போன்றவற்றை அணிந்து கொண்டு இங்கு மக்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. தீயணைப்புத்துறையினர் மற்றும் மீட்பு பணித்துறையினர் அவருடைய வாகனத்துல வந்திருக்காங்க. எங்க போறாங்க, அவங்க இந்த வாயு கசிவு எங்க ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த இருசக்கர வாகனத்துல தீயணைப்பு வீரர்களும் அதே போல அந்த தீயணைப்பு வாகனமும் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல இந்த பகுதி முழுவதுமாகவே ஒரு புகை மூட்டம் காணப்படுகிறது. வாயு கசிவினால் பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக கண்ணெரிச்சல், குமட்டல், இருமல், அதே நேரத்துல உடம்பு எரிச்சல் இது போன்ற பிரச்சனைகளுக்குள்ளா இருக்காங்க இந்த பகுதி மக்கள். தலைமைச் செயலகத்துக்கு நாள்தோறும் நிறைய பேர் மனு கொடுப்பதற்காக வருகை தருவாங்க. வரக்கூடிய மக்கள் இங்க காத்திருந்தாங்க. அப்போது திடீரென இந்த வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அவங்க திடீர் பாதிப்புக்குள்ளா இருக்காங்க. இதை அறிந்துதான் இங்க இருக்கக்கூடிய காவலர்களும் அதே நேரத்தில் தீயணைப்புத்துறையினரும் அவங்க இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து இந்த வாயு கசிவுடைய தாக்கம் நீண்டு கொண்டே செல்கிறது. இதன் காரணமாக பாதிப்பு ஏதாவது ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போது தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில காவலர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தும் பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. தீயணைப்பு வீரர்கள் வருகை தந்திருக்காங்க. இந்த வாயு கசிவு எங்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க பலரும். அதே நேரத்துல இந்த வாயு கசிவு எங்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடித்தா தான் அதை கட்டுப்படுத்துவதனுடைய நடவடிக்கையில தீயணைப்புத்துறையினர் ஈடுபடுவாங்க. அந்த வகையில இந்த பகுதி முழுவதுமாகவே இது பதட்டமான நிலைதான் நீடிக்கிறது. வாகனங்கள்ல செல்றவங்க, அதே நேரத்துல இருசக்கரம், கார் மற்றும் பஸ்ல, பேருந்துகள் எல்லாம் செல்லக்கூடியவங்க எல்லாம் நிறுத்தி இங்க பாதிப்பு என்ன இருக்குங்கிறத கேட்டறிகிறாங்க. அதே நேரத்துல கேட்கக்கூடிய மக்களுக்கே திடீர்னு இருமல் வருது, குமட்டல் வருது. இதன் காரணமாக இந்த பகுதியிலிருந்து அவர்கள் செல்வதற்கு உண்டான திட்டமிடலை தான் தற்போது மேற்கொண்டு வருகிறாங்க. காவலர்களும் தொடர்ந்து அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இருந்த போதும் பொதுமக்கள் காவலுடைய பேச்சுக்கு அவங்க கட்டுப்படாம தொடர்ந்து காத்திருக்கக்கூடிய காட்சியில பார்க்க முடிகிறது. முகத்துல கட்சி கட்டியிருக்காங்க, மாஸ்க் அணிஞ்சிருக்காங்க, மூக்கை கைகளால் மூடிக்கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இந்த பாதிப்பு ஏதாவது ஏற்படாத வகையில இருக்கணும் அப்படிங்கிறதுனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அந்த எங்கு வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில தீயணைப்புத்துறையினர் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. தொடர்ந்து வாயு கசிவினுடைய தாக்கம் என்பது அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன்.
தலைமைச் செயலகம் பக்கத்தில் வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறதுனால அங்கே பொதுமக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. சிலருக்கு இருமலும் ஒரு சிலருக்கு குமட்டல் இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழல் அங்கே நிலவக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் பொதுமக்கள் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து நிற்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கையாக வைக்கப்படுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு சிலர் அங்கே நின்றுட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எமது செய்தியாளர் பதிவு செய்திருந்தாரு. அங்கே இருக்கக்கூடிய சூழலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மேல எப்பயா பாத்ரூம் கழுவுன்னு இருந்த கோட்டை எதிர்க்கும் ஒரே நெடி தொண்டெல்லாம் கரன்னு இருக்குது. ஒரு நெடி ஏறுது, நம்ம பீசிங் போட்டு நெடி பல ஏறுது. என்ன பண்ணாலும் யார் என்ன செய்யணும் தெரியல எங்களுக்கு. தமிழ்நாடு எங்களுக்கு என்ன பண்ணுது உடம்புக்கு? உங்களுக்கு உடம்பு எரியுது, தொண்டை கரன்னு இருக்குதுப்பா, மூக்கு நெடி போகுது, தலை வலிக்குது. யாரும் ஒன்றும் இல்லைப்பா எங்களுக்கு. இப்போதான் கொஞ்சம் ஒரு அரை ஹவர் தான்ப்பா. இப்போ ஒரு அரை செக்ரட்டரி வந்திருக்கோம். பட் இல்ல பேச முடியல. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.